இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூத பவுல் தெசலோனிக்கர் சபைக்கு எழுதிய முதல் திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் திருமுகத்தின் பின்னணி மற்றும் நோக்கத்தை பற்றி பார்ப்போம். திருத்தூத பவுல் தனது இரண்டாவது நற்செய்தி பயணத்தின் போது தெசலோனிக்க சபையை நிறுவினார். தெசலோனிக்கேவில் விசுவாசிகள் பெரும் துன்பங்களை சந்தித்தனர் மற்றும் யூதர்களின் கடுமையான எதிர்ப்பால் திருத்தூத பவுல் அங்கிருந்து விரைவாக வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம். பவுல் அங்கிருந்து ஏதென்ஸுக்கு சென்றாலும் தெசலோனிக்கா சபையை பற்றி அவர் கவலையாயிருந்தார். திமோத்தியோவை மீண்டும் தெசலோனிக்காவுக்கு அனுப்பினார். திமோத்தியோ தெசலோனிக்காவில் விசுவாசிகள் இன்னல்களுக்கிடையேயும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதை கண்டு மகிழ்ச்சியான அந்த நற்செய்தியை தெரிவித்த போது தொடர்ந்து பவுல் கொரிந்து நகரில் இருந்து இந்த திருமுகத்தை கிபி 51 எழுதினார் என்று அறியப்படுகின்றோம். இதன் நோக்கம் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவது. திருத்தூத பவுல் ஏன் அவர்களை விட்டு சீக்கிரம் பிரிந்தார் என்பதற்கான விளக்கத்தையும் மற்றும் கிறிஸ்துவில் இரண்டாம் வருகை பற்றி சந்தேகத்தையும் நீக்குவதற்காக இந்த திருமுகமானது எழுதப்பட்டதாக அறியப்படுகின்றது. திருமுகத்தின் பிரிவுகள் 1. அதிகாரம் 1. தெசலோனிக்கரின் விசுவாசம். பவுல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையும் அவர்களின் அன்பின் மேன்மையும் நினைகூர்ந்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்றார். மேலும் அவர்கள் விக்கிரங்களை விட்டு உண்மையான ஜீவன் உள்ள தேவனை சேவிக்க அவர்களை அழைக்கின்றார். 2. அதிகாரங்கள் 2 முதல் 3. பவுலின் ஊழியம். பவுல் சில்வான் மற்றும் திமோத்தி ஆகியோர் தெசலோனிக்காவில் செய்த ஊழியத்தை நினைவுபடுத்துகின்றார். அவர்கள் முகசுத்தி செய்யவோ பணம் சம்பாதிக்கவோ வரவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளைகளை பராமரிப்பது போல அவர்கள் அன்புடன் நற்செய்தி பணி அறிவித்தார்கள் என்று அவர்களை பாராட்டுகின்றார். 3. அதிகாரங்கள் 4 இறைவார்த்தை 1-12. பரிசுத்த வாழ்க்கை. விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை இங்கு வழங்குகின்றார். குறிப்பாக பாலியல் தூய்மை, சகோதர அன்பு மற்றும் அமைதியாய் இருந்து அவரவர் வேலையை செய்ய வேண்டும். பிறருக்கு பாரமாய் இராமல் நேர்த்தியாக வாழ்வது பற்றி இங்கே விளக்குகின்றார். 4. அதிகாரம் 4 இறைவார்த்தை 13-18. கிறிஸ்துவின் வருகை. இறந்து போன விசுவாசிகள் என்ன ஆவார்கள் என்ற கேள்விக்கு பதில் அளிக்கின்றார். கர்த்தர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். பின்பு உயிருடன் இருக்கும் நாம் அவர்களோடு கூட மேலே எடுத்து கொள்ளப்படுவோம், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று இங்கே விளக்கி கூறுகின்றார். 5. அதிகாரம் 5 விழிப்புடன் இருத்தல். கர்த்தருடைய நாள் திருடனை போல் வரும். எனவே நாம் இருளில் வாழாமல் விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மார்பு கவசத்தை, இரட்சிப்பின் நம்பிக்கையான தலைக்கவசத்தையும் அணிந்து விழிப்புடன் இருக்க நம்மை அழைக்கின்றார். திருமுகத்தின் முக்கிய கருத்துகள். 1. விசுவாசம் துன்பத்தில் கடுமையான சோதனையிலும் மத்தியிலும் நிலைத்திருக்க வேண்டும். 2. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இது விசுவாசிகளின் மிக பெரிய நம்பிக்கையாகும். 3. பரிசுத்தமாகுதல். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். 4. பரிசுத்த ஆவியாரின் வல்லமை நற்செய்தி வழியாக வல்லமையோடு வந்தமை என்பதாகும். இறுதியாக அவர் தரும் அறிவுரை, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும், தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும். சுருக்கமாக இந்த திருமுகம் நமக்கு கற்றுத்தருவது, துன்பப்படும் விசுவாசிகளுக்கு ஆறுதல் கூறி கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை விழிப்புடன் பரிசுத்துடன் வாழ தூண்டும் ஒரு ஊக்கமளிக்கும் திருமுகமாகும். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.